என்டிஏல போக மாட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஒருவேளை வந்து ஏடிஎம்கே தலைமையில் போய் சேர்ந்துட்டாருன்னா விஜய் என்ன பண்ணுவீங்க சார்? என்றைக்குமே வந்து இது இன்னைக்கு இல்லை, நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து நான் சொல்கிறேன், அது விஜய் செய்தார்னா விஜய் கிடையாது. நான் இப்போ ஒன்று கேட்குறேன், பிஜேபியும் காங்கிரஸும் கூட்டணி வைக்குமா? அது எப்படி வைக்க முடியும்? திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்குமா? அது சாத்தியமா? விஜயோட வாக்கியமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட கொள்கை எதிரி, ஃபர்ஸ்ட் கொள்கை எதிரி பிஜேபி. மனிதர்களை வேறுபடுத்தி பார்க்குற மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி. யாருமே எதிர்பார்க்காத வகையில் விஜயோடைய முடிவு வந்து ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டாருன்னா எப்படி இருக்கும்? இது வந்து எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்டிஏல இருக்கவங்களுக்கு அது ஒரு பெரிய பேராசைன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஜனநாயகத்தின் 4வது தூண், அதை வந்து மாறுபட்ட கருத்து ஏற்பாடு இருந்தாலும் கூட அந்த ஜனநாயகத்தை மதிக்க வேண்டியது ஜனநாயகனுடைய கடமை இல்லையா? அந்த கேள்வியை முன்வைக்கப்படுது சார். நீங்கள் அதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து நான் இதை பேசணும், நான் அதை பேசணும், அதெல்லாம் யாருமே சொல்ல. ஜனநாயகத்தை மதிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் கேள்வியே அதுதான். அதாவது ஃப்ரீ கொடுத்து உனக்கு ஃப்ரீ கொடுக்குறேன், எனக்கு தான் ஓட்டு போடணும், அந்த ஃப்ரீ கிடையாது. ஒரு ஃப்ரீ கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு மாற்று சிந்தனை கொண்டு வரணும். கார் பூலிங் பண்ணுங்க, ஓகேங்களா? இப்போ ப்ரைவேட் பஸ் வந்து கூட நீங்கள் வந்து மாணவர்களை அழைச்சிட்டு போங்க, உங்களுக்கு சப்சிடி ரேட்டில் பெட்ரோல் கிடைக்கும், தமிழக அரசோட வரி கிடையாது உங்களுக்கு. இப்படின்னா கொண்டு வரலாம் சார். பல எக்கனாமிக்ஸ் சார், ஐ எம் பேசிக்கலி எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழல் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர், அரசியல் விமர்சகர் ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கு. யாருமே எதிர்பார்க்காத வகையில் விஜயோடைய முடிவு வந்து ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டாருன்னா எப்படி இருக்கும்? இது வந்து எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்டிஏல இருக்கவங்களுக்கு அது ஒரு பெரிய பேராசைன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். பேராசைன்னு தான் சொல்லணும், ஆசை கூட கிடையாது. அரசியல் எதுவுமே நடக்கலாம்ல, அந்த அடிப்படையில் தான் அந்த கேள்வி. இது வந்து நான் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் வந்து ஒருத்தர் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியலில் வந்து நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாதுங்கிறத நான் அரசியலில் சொல்கிறது. நான் இப்போ ஒன்று கேட்குறேன், பிஜேபியும் காங்கிரஸும் கூட்டணி வைக்குமா? அது எப்படி வைக்க முடியும்? திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்குமா? அது சாத்தியமா? அப்படின்னா நிரந்தர எதிரிங்கிறது அரசியலில் இருக்கிறாங்கல்ல, அந்த கொள்கையை விதிச்சு இந்த மண்ணில் உட்காரும் போது ஃபஸ்ட்டு சொன்ன விஜயோட வாக்கியமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட கொள்கை எதிரி, ஃபஸ்ட்டு கொள்கை எதிரி பிஜேபி, கொள்கை ரீதியான எதிரியே பிஜேபி அப்படிங்கிறது தான் அவர் வச்ச பாயிண்ட்டு. அரசியல் ரீதியாக எதிரிகள் வந்து திமுகனாப்பில். இன்னைக்கு அரசியல் ரீதியான எதிரி வந்து மாறப்படலாம், ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி நீங்கள் ஆசைப்படுற மாதிரி விஜய் வராமல் அதிமுக வந்து அப்படின்னா நெக்ஸ்ட் அரசியல் எதிரி அதிமுக இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கவங்கள தான் நம்ம கண்டிக்க முடியும். இதை தான் நம்ம சொன்னால் நீ அவனை கேட்டியா இவனை கேட்டியான்னு கேட்பாங்க. ஏன்பா யார் உட்காந்துருக்காங்களோ அவங்கள தானப்பா கேட்க முடியும், இருந்தவங்க செத்தவங்க வேணா போய் கேட்க முடியும். இதுதான் வந்து நடைமுறை, ஓகேங்களா? ஸோ கொள்கை எதிரிங்கிறத அவர் விதிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக வந்து பிஜேபி தான் நம்ம கொள்கை எதிரினேன்றது. ஹீ இஸ் அகெயின்ஸ்ட் பிஜேபி. இந்த தேர்தலுக்கு மட்டும் கொஞ்சம் தளர்த்திப்போம் அப்படின்னு ஒரு முடிவு வந்தால் இந்த அப்படின்றதுக்கான வழிமுறையே கிடையாது சார். அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி. நான் கேட்ட கேள்வி வந்து என்ன, பிஜேபி எப்படி காங்கிரஸோட சேராதோ, தன் கட்சியை வந்து ஊனம் போதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதிரி. அதாவது நீங்கள் எனக்கு ஒன்றுமே செய்யலை சார், நான் உனக்கு ஒன்றுமே செய்யலையப்பா, ஏன்பா என்னைய வந்து என்னைய ஏன் வெறுக்கிற அப்படின்னா வந்து காரணம் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வெறுக்கிறதுக்கான நீ எனக்கு ஏதாச்சும் செஞ்சு தான் வெறுக்கணும்னு இல்லை, நீ மக்களுக்கு செய்கிறத வச்சே உன்னை நான் வெறுத்துட்டேன். நீ ஏன் சோத்தில் அள்ளி மண்ணை போடல, ஓகேங்களா? பட் ஆனால் உன் கொள்கை, உன் கோட்பாடு, நீ நடந்துக்கிற விதம் எதுவுமே வந்து மக்களுக்கு ஈர்ப்பாக இல்லை. என்னையே தான் வந்து தாக்கணும்னு அவசியம் இல்லை சார். அதுதான் ஒரு தலைவன் யோசிக்கணும். அதாவது பிஜேபி இன்ன வரைக்கும் வந்து இப்போ திமுக வந்து பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் திமுக பண்ணியிருக்கு விஜய்க்கு நிறையா, ஓகேங்களா? அப்படின்னா திமுக தானே கொள்கை எதிரியாக வைக்கணும். ஆனால் வந்து கொள்கை ரீதியாக, ஏன்னா மனிதர்களை வேறுபடுத்தி பார்க்குற மக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி. நீங்கள் நான் ஒன்று சொல்கிறேன், பிஜேபி லெட் கவர்மெண்ட்டில், ஓகேங்களா, எந்த முஸ்லீமுக்காச்சும் வாய்ப்பு இருக்கா?
இன்னைக்கு 17.5% பாப்புலேஷன் இருக்கு முஸ்லீம் இன்னைக்கு இந்தியாவில். தமிழகத்தில் கிட்டத்தட்ட வந்து 8லேருந்து 9% இருக்கிறாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா பொறுத்த வரைக்கும் 17.5% இருக்கிறாங்க. ஒரு பாப்புலேஷனில் உங்களோட அமைச்சர், இணையமைச்சர், உங்கள் பிரதம மந்திரியிலேருந்து ஆரம்பித்து இதுலேருந்து சேர்த்தோம்னா 68 அமைச்சர்கிட்ட இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அமைச்சருக்காச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீமுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்களா? அந்த மாதிரி மத ரீதியான ஒரு உணர்வுகளை பதிவு செய்து மக்கள் மனதை வந்து காயப்படுத்தி அதை வந்து ஒரு ரோபஸ்ட் ஆக்கிட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படின்னாவே இவங்க தான், இப்படின்னாவே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மக்கள் மனதை வந்து ரொம்ப வந்து ஒரு கீழ்த்தனத்துக்கு கொண்டு போன ஒரு கட்சின்னா அது வந்து பாஜக. ஓகே, பாஜகவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நுழையும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படின்னா நடக்காதீங்க, ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கொடுங்க எல்லாம். பட் ஆனால் என்றைக்குமே அவங்க செய்ய மாட்டாங்க. நான் இந்த ப்ரொப்போசல் வந்து நான் பாஜக டைம் வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஒரு 24 சீட்டு கிறிஸ்துவர்களுக்கும், ஓகேங்களா, 20 சீட்டு வந்து முஸ்லீமுக்கும் கொடுங்க, உங்கள் மேலே இருக்கிற வந்து சாயம் வந்து போகுமே அப்படின்னு போன எலெக்ஷனில் நான் வச்சேன். நான் பாஜக கிட்டவே சொன்னேன். ஓகேங்களா, நான் இல்லைன்னா சொல்ல, அது உங்கள் சாயத்தை போக்கணும்னா இப்படி ஒரு வழி இருக்குன்னு. அப்படி ஒரு வழி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எங்களுக்கு உங்கள் மக்கள் ஓட்டே வேணாம் அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டு களம் வேறு. இன்றைக்கி வந்து பாஜகவுக்கு வந்து இன்றைக்கி வந்து சொல்லலாம், நாங்கள் ஒத்த ஓட்டு பாஜக இல்லை, இன்றைக்கி இத்தனை ஓட்டு வந்திருக்கோம், அந்த ஓட்டு வந்திருக்கோம். ஸோ என்றைக்குமே வந்து இந்த மண்ணில் உரசாத உயரக்கூடிய இடத்துல இல்லாத ஒரே ஒரு கட்சி வந்து பாஜக மட்டும். இங்கே வந்து மலரவே மலராது. இப்படி நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க. ஆனால் இதையும் தாண்டி பிஜேபியோட பி டீம் விஜய் அப்படின்னு அந்த பேச்சும் இருக்குல்ல சார்? சார் நானே சொல்கிறேன், அதாவது அந்த ஒரு நீங்கள் சொல்கிறது இட்ஸ் ப்ராபபிலிட்டி தான் திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஓகே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இருந்துச்சுன்னா ஒன்று விஜய் கட்சியே ஆரம்பிக்க மாட்டார். ரஜினிகாந்துக்கு எந்த அடக்குமுறை வந்து எப்படி பாஜக நிர்பந்தித்து என்ன செய்ததோ அதே மாதிரி வந்து விஜய்க்கு அதே நிலைமை வரும். அதே மீறி பிஜேபி கூட ஜாயின் பண்ணோன்னா விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான இதே முகாந்திரமே கிடையாது. இன்றைய சூழ்நிலையில் அதாவது இன்னைக்கு நம்ம நினைக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல கட்சிகள், ஓகேங்களா, ஒரு நல்ல கட்சி கூட்டணி ஆகணும் அப்படின்னு நான் தாவேகாவோட யோசித்து சொன்னேன்னா, தாவேகா வந்து எல்லா இதர கட்சிகளையும் சிறு சிறு கட்சிகளை என்னென்னா வந்து நீங்கள் ஒன்று சேர்க்கணும். ஓகேங்களா, சிறு சிறு கட்சிங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு டெரிட்டரி, ஒரு எம்எல்ஏ மட்டும் தான் வெயிட்டாக இருப்பார், 2 எம்எல்ஏ மட்டும் தான் வெயிட்டாக இருப்பார், இல்லைனா ஒரு 5-6 இடத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி மட்டும் இருக்கிற ஒரு சிறுவர். ஏன்னா அவங்க பிரச்சனையே அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஏன்னா களப்போராளியாக இருக்கிறது தான் அந்த மாதிரி சிறு சிறு கட்சிகள். இந்த சிறு சிறு கட்சிகள்னா ஒழிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதிமுகவோட வேலையை வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சிறு கட்சிக்குமே ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த டெரிட்டரியை வளர்ந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுற நோக்கத்தை வந்துட்டாங்கன்னா இவங்களோட அடையாளம் போயிடும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கட்சிகள் வந்து அந்த ஆதரவே கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஆட்சியில் பங்குன்னு சொன்ன விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு கட்சிகளையும் சேரணும். ப்ளஸ் இன்னொன்று வந்து என்னோட ஒரு நிறைவேற ஆசையாக நிறைவேறாத ஆசையான்னு தெரியல, காங்கிரஸோட கூட்டணி வச்சா காங்கிரஸுக்கும் இது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து 4.5% தான் வந்து காங்கிரஸோட ஓட் பேங்க்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, இன்றைக்கி காங்கிரஸுக்கு கொடுக்குற ஏரியானா எந்த ஏரியா கொடுக்குறாங்க? ஏன்னா தென் மாவட்டத்தில் கொடுக்குறாங்க, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதை விட்டிங்கன்னா திருச்சி கிழக்கு அப்படின்ற. இதில் பெரும்பான்மையான இடங்கள் காங்கிரஸ் கொடுக்குறது இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் மைனாரிட்டிஸோட ஓட் பேங்க். நேஷனல் பார்ட்டி பார்க்குறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கேரளாலையும் பார்க்கணும், பாண்டிச்சேரியிலையும் பார்க்கணும். இன்றைக்கி விஜயும் காங்கிரஸும் கூட்டு பாண்டிச்சேரி இல்லைன்னா ஒரு ப்ளஸ் நடக்குமா நடக்காதா? ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து விஜயோட கூட்டணி வச்சுச்சு அப்படின்னா 10 வருஷமாக ஆட்சியில் இல்லை. ஓகேங்களா, விஜய்க்கு அங்கே ஒரு குட் மாஸ் இருக்குது. அட்லீஸ்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி வேடிக்கை பார்க்கவே வராங்கன்னு வச்சுக்கோங்க. வேடிக்கை பார்க்க வரவங்கள்ட்ட தானே சார் பேச முடியும். உங்களை வேடிக்கை பார்க்கறதுக்கே நீங்கள் 200 கொடுத்தீங்கன்னா அவனுக்கு என்ன புரியும்? அவன் 200 வாங்குறதுல தானே உட்காந்துருப்பான். இல்லை, காங்கிரஸ் வந்து சமூக நீதியிலேருந்து திருப்பரங்குன்ற விஷயத்துலேருந்து எல்லாமே பேசுகிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் திருப்பரங்குன்ற விஷயத்தில் வந்து விஜய் வாய் மூடியே தானே இருக்காரு சார். நான் ஒன்று சொல்கிறேன், அதாவது எல்லா விஷயத்தையும் வந்து புதுச்சேரியில் காட்டுற ஆர்வம் தமிழ்நாட்டில் வந்து திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பல இடங்கள்ல வந்து காட்டவே மாட்டாரு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து விஜய் பேசணும் சார். இன்னைக்கு வர கியூவில் நிற்கிற ஆளுங்க, கட்சியில் சேர்ற ஆளுங்களை ஃபைனலைஸ் பண்ணி எடுக்கிறதே எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சார்? இப்போ ஒன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் அவர் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் போடுறாப்புல,
ஓகேங்களா? அது ஜனநாயகத்தின் 4வது தூண். அதை வந்து மாறுபட்ட கருத்து ஏற்பாடு இருந்தாலும் கூட, அந்த ஜனநாயகத்தை மதிக்க வேண்டியது ஜனநாயகனுடைய கடமை இல்லையா? அந்த கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது இல்ல? சார் நீங்க அதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்து நான் இத பேசணும், நான் அத பேசணும். அதெல்லாம் யாருமே சொல்லல. ஜனநாயகத்தை இல்ல, மதிக்க நீங்க வேண்டியது. கேட்டதே ஃபர்ஸ்ட் கேள்வியே அதான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு சொல்றேன் சார். நான் வந்து விஜய் கூட நான் இருக்கிறேன்னு ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் யோசிச்சேன். அப்படி யோசிச்சேன்னா நாம என்ன சொல்றோம், சார் உங்க பசங்களுக்கு நீங்க ஒரு நல்ல வாழ்க்கைய நீங்க எதிர்பார்ப்பீங்களா? இல்லன்னா வந்து உங்களுக்கு ரூ. 1000 ரூ. 2000 காசு வேணும்னு எதிர்பார்ப்பீங்களா? அப்படின்னு கேட்டோம்னா, எல்லா தாய்மார்களும் அவங்க பசங்களுக்கு தான் சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? அவங்க பசங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு, அவங்களுக்கு எந்த வித இது பண்றதுக்கு, அந்த உயர்வு, அந்த எக்கனாமிக் பேலன்ஸஸ எப்படி என்ன பண்றது? ஓகேங்களா? இல்லவே மெட்ராஸ்ல கட்டடமே கட்டக்கூடாதுன்ற ஒரு ஆர்டர் போடலாம். ஓகேங்களா? அது மாரினா ஒண்ணும் பண்ணலாம். ஏன்னா 0 லெவல்ல இருக்கும் சார். ஒரு சுனாமி அடிச்சா தாம்பரம் வரைக்கும் போகுங்கிறாங்க இப்ப. ஓகேங்களா? இப்ப அந்த நிலைமையில தான் அந்த ஜியோகிராபிக்கல்னா புரியிற மனுஷனா நீங்க வந்து சயின்டிஃபிக்கா வந்து அவர் அரசியல் வேற மாரி இருக்கலாம் சார். அவர் கோரிக்கைகள் வேற மாரி இருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாரி ஒரு விஷயத்துலயும் நான் சொல்றேன். ஓகே. அந்த எக்ஸ்பர்ட்ஸ் அவர் என்ன ஒண்ணு சொன்னார்னா, அவர் வந்து நீங்க எப்படி வந்து உங்க மேனிஃபெஸ்டோ எப்படி இருக்கும் அப்படின்னா, என் மேனிஃபெஸ்டோல வந்து எல்லாத்துக்குமே வந்து நான் இத குடுப்பேன். ஓகேங்களா? இது அட்டைன் பண்ற அளவுக்கு நம்ம போணும். ஓகேங்களா? இன் கன்சல்டிங் வித் அந்த அஃபிஷியல்ஸ். அந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை வாங்கி தான் நான் பண்ணுவேன். தான் ஒரு எக்ஸ்பர்ட்டாக நான் சொல்லிக்கல. என்றைக்குமே யார் வந்து காது கொடுத்து மற்றவங்கள கேட்குறாங்களோ அவங்க தான் சார் எக்ஸ்பர்ட்டு. அதாவது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கி ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இது நடைமுறையில் சாத்தியமா இல்லையா? ஓகே, இன்னைக்கு நான் சொல்கிறேன் சார், இந்த திமுக கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்கல்ல, 2 வருஷம் கொடுத்தாங்கல்ல. ஓகே, நான் சொல்கிறேன் சார், நான் திமுக கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் பேசுகிறீங்க சார்பாங்க. இல்லை சார், நான் ஃபேவரபுளாக பேசுகிறேன். ஓகேங்களா, எங்கள் ஏரியாவில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நின்னார்னா நான் அவருக்கு ஓட்டு போடுறேன் சார். இன்றைக்கி நான் சொல்கிறேன் சார், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நான் சொல்கிறேன் சார். அவர்னா என்ன சார், ஆர்இசியில் படித்தார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் லேமன் பிரதர்ஸில் ஒர்க் பண்ணார். ஒரு டிசால்விங் கம்பெனியில் வந்து உட்காந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி ஹவு டு ரீபேக் தட் கம்பெனின்னு சொல்லி பிளான் பண்ணி லாஸ்ட் டே வரைக்கும் அந்த கம்பெனியில் இருந்து அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பொருளாதாரமே நடுங்குச்சு. அதுலனா வந்து அந்த அனாலிசிஸ்னால் வந்து கற்றுக்கிட்ட ஒரு மனுஷனை அவர் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரகுராம் ராஜனை கொண்டு வந்தாங்க, எக்கனாமிக் அனாலிசிஸை. ஓகேங்களா, பல பேரை வந்து அவங்க கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசு மேலே சூப்பர்ப்பா நான் வாழ்த்தினேன் சார். ஏன் அதெல்லாம் மறந்துடுவீங்களா? நான் வாழ்த்தியிருக்கேன். நான் வந்து மெட்ராஸ் மதுரை பெஞ்சுக்கு போவேன். மதுரை பெஞ்சு போகும்போது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சார், எந்த விதமான இதுவுமே இருக்காது. சூப்பராக வந்து அவர் சூட்கேஸ் அவர் வச்சுருப்பார், வெள்ளை வெஸ்டி வெள்ளை சட்டை. எனக்கு என்ன உண்மையிலே நான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஐ மிஸ்டு தோஸ் டேஸ். எனக்கு என்ன எதுக்கடா நம்ம ஒரு ஹைகோர்ட் அட்வொகேட்டு, நம்மளும் கோட்டுக்கிட்டுனா போட்டு உட்காந்துருப்போம். எனக்கு அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. எல்லாருமே இருக்கிறாங்கன்ற ஒரு கூச்சத்தில் நான் வந்து எடுக்காமல் விட்டேன். இன்னைக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்கிறேன். ஏன்னா அவர் இருப்பார், அவர் வளருவார், இதெல்லாம் நினச்சா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு திமுக பாராட்டி தானே பேசுகிறேன். திமுக அமைச்சரை நான் பாராட்டி தானே பேசுகிறேன். ஏன் மற்ற அமைச்சரை ஏன் நம்ம பேசுறது இல்லை? ஏன்னா கரைப்படாத கைகளை நாங்கள் பாராட்ட செய்வோம், மக்களாகிய நாங்கள் பாராட்ட செய்வோம். நான் உண்மையே சொல்கிறேன். இன்றைக்கினா பிடிஆர் சார்னு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும்னு உங்கள் காணொலி மூலியமாக கேட்டுக்கிறேன். காங்கிரஸ்கிட்டையும் சொல்கிறேன், அவர் நல்ல நிலைமையில தான் இருக்காரு. எதுக்கு நல்ல முடிவா எடுக்கணும்னு சொல்றேன். காங்கிரஸ்க்கு நான் சொல்றேன், அவங்க பார்ட்டி வந்து ஜஸ்டிஸ் ஓட் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியா இருக்கு சார். அவங்க தாத்தா இருந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி இல்ல சார். இருக்கட்டும் சார், திமுகல சில நல்ல அமைச்சர்கள் இருக்காங்க, நல்ல எம்எல்ஏஸ் இருக்காங்க. ஓகேங்களா, நான் இல்லைன்னு சொல்லலை. இன்னைக்கு ஒரு இடத்துலையுமே வந்து லஞ்சம் வாங்கலை அப்படின்னா மக்கள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா மாட்டீங்களா? இன்னைக்கு பஸ்ஸு இன்னைக்கு ஃபாரினில் யூரோப் கண்ட்ரிஸ்னால் போனீங்கன்னா டாக்ஸேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெடிக்கல், ஃப்ரீ பஸ்ஸு எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறான். ஏன்னா டேக்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கொடுக்கறதுல வந்து நான் வந்து தவறு சொல்ல மாட்டேன். அதாவது பேசிக் நீட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். பேசிக் நீட்ஸ் லைக் ஹாஸ்பிட்டல், ஓகேங்களா, பேசிக் நீட்ஸ் லைக் ஹாஸ்பிட்டலில் டிரான்ஸ்போர்ட்டு, அந்த மாதிரி ஒரு விஷயத்தனா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கார் வச்சுக்கிறதோட ஓகேங்களா, இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போனோம்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகும். இந்த ஊக்குவிக்கிறதுக்காக ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். இது ஃப்ரீ கிடையாது, இது நம்ம சுற்றுச்சூழலை நம்ம சரி செய்கிறோம். அந்த மாதிரி நோக்கத்தோட, அதாவது ஃப்ரீ கொடுத்து உனக்கு ஃப்ரீ கொடுக்குறேன் எனக்கு தான் ஓட்டு போடணும், அந்த ஃப்ரீ கிடையாது. இது
ஒரு ஃப்ரீ கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு மாற்று சிந்தனை கொண்டு வரணும். கார் பூலிங் பண்ணுங்க, ஓகேங்களா? இப்போ பிரைவேட் பஸ் வந்து கூட நீங்கள் வந்து மாணவர்களை அழைச்சிட்டு போங்க, உங்களுக்கு சப்சிடி ரேட்டில் பெட்ரோல் கிடைக்கும், தமிழக அரசோட வரி கிடையாது உங்களுக்கு. இப்படின்னா கொண்டு வரலாம் சார். பல எக்கனாமிக்ஸ் சார். ஐ எம் பேசிக்கலி எக்கனாமிக் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் தான் லா படித்தேன். இன்னைக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் நாங்கள் சிந்தனையாக நாங்கள் படிக்கும் போதுனா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஐடியாலஜிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பி சிதம்பரம் சாரும் சுப்பிரமணிய சாமியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே இருதுருவங்கள். ஒருத்தர் காங்கிரஸ், ஒருத்தர் பிஜேபியில் இருதுருவங்கள். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இது கல்வி சைடு நாங்கள் வந்து ரசிக்கக்கூடியவங்க. இன்னைக்கு ஆனால் இன்னுமே நான் சொல்லுவேன், இன்னைக்கு நான் வந்து ரசிக்கக்கூடிய ஒரு மனிதரில் ஒருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க 2 பேரும் தான். நம்ம ஒய்ஃபு, நம்ம அப்பா அம்மா எல்லாமே அவங்க செய்கிறது எல்லாமே நமக்கு பிடிக்கிறது இல்லை, நம்ம செய்கிறது எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது. ஆனால் நல்லதை எல்லாத்துக்கிட்டேருந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி திமுகவில் இருக்க ஒரு நல்ல மனுஷன் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடிஆர் சார். என்டிஏல போக மாட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஒருவேளை வந்து ஏடிஎம்கே தலைமையில் போய் சேர்ந்துட்டாருன்னா விஜய் என்ன பண்ணுவீங்க சார்? என்றைக்குமே வந்து இது இன்னைக்கு இதில் நீங்கள் வந்து ஒன்று மட்டும் நமக்கு தெளிவாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு விஜய் தலைமையை இயக்கிறதுக்கு தான் பீப்புள் வராங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் மாற்று அரசியல் எதிர்பார்க்குறாங்க, ஓகேங்களா? அந்த தவிர வந்து விஜய் எந்த காலத்துலையும் செய்ய மாட்டார். அது என் வாயிலேருந்து நான் சொல்லவும் விரும்பலை. அந்த என்றைக்குமே வந்து நான் சொல்கிறேன், அது விஜய் செய்தார்னா விஜய் கிடையாது. அதனால வந்து அதை செய்ய மாட்டார். இந்த உறுதி வந்து கடைசி வரைக்கும் இருக்குமா அப்படின்னு அந்த சார் அதுதான் சார் நீங்க இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். நான் வந்து நீங்க காங்கிரஸும் பிஜேபியும் சேரும்னா அதுக்கு நான் இதுக்கு பதில் சொல்றேன், ஓகேங்களா? எப்படி காங்கிரஸும் பிஜேபியும் சேராதோ அதே மாதிரி இது ஒன்றும் திமுக கிடையாது சார், ஓகேங்களா? அது வாஜ்பாய் கண்டிஷன் போட்டு நாங்கள் வந்து அலையன்ஸ் வச்சுக்குவோம். அப்போ தான் 2002 வந்து பிஜேபி மோடி வந்து எல்லாத்தையும் கொளுத்திட்டு வந்தார், ஓகேங்களா? அவர் தான் க்ளீன் சிட் வாங்கிட்டார். க்ளீன் சிட் வாங்கினவங்க எல்லாருமே வந்து நல்லவங்க கிடையாது சார். நம்ம சட்டமே என்ன சொல்லுது, ஓகேங்களா? 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. அதுதான். ஸோ மாட்டிக்கிட்டவன்லாம் வந்து கன்விக்டும் கிடையாது, க்ளீன் சிட் வாங்கினவனா அக்விட்டும் கிடையாது. என்னைய பொறுத்த வரைக்கும் இதுதான். எல்லாம் வெளியில் இருக்கவன் நான் க்ளீன் சிட் வாங்கிட்டேன், ஏன் அப்பீல் போகல, எதுக்கு அப்பீல் போகல, என்ன ரீசனு, உனக்கு என்ன உனக்கு எங்கெங்க லிங்க் இருக்குது, ஐபிஎல்லில் யார் யாருக்குன்னா ஷேர் இருக்குது, நம்ம முதலமைச்சரோட மருமகனுக்கும் வந்து உள்துறை அமைச்சரோட பையனுக்கும் ஐபிஎல்ல எதுவும் லிங்க் இருக்குதா அப்படின்னு ஒரு ஆச்சரியக்குறி போடலாமே. இது என்ன மக்களுக்கு தெரியணும் சார், இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும். எங்க ஏன் வந்து இவங்க வந்து அதாவது இது விஜய் சொல்ற டயலாக் வந்து எப்படின்னா, இவங்க அடிக்கிற மாதிரி அடிப்பாங்களா, இவங்க அடி வாங்காம தப்பிச்சுக்குவாங்களா. அதாவது 2 பேருமே கைக்குள்ள கை. உங்க வாழ்க்கையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேலே இருக்கிறவங்க எல்லாம் உங்களை யார் எப்படி ஏமாத்துறாங்க, எதுக்கு அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணும், அவங்களுக்கு எப்படின்னா சொத்து வந்துச்சு, அவங்க பரம்பரை என்ன, எப்படி சம்பாரிச்சாங்க, எப்படி காசு சேர்த்தாங்க, இப்போ எப்படி இவ்வளோ கோடி வண்டியில் எப்படி போகிறாங்க வராங்க அப்படின்றத கொஞ்சமாச்சும் உங்கள் பசங்கள்கிட்டயாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கருத்தில் தெரிவித்தமைக்கு இதயம் கணிந்து இணைகின்றேன் சார். நன்றி சார்.